I thank the leadership of Jamaat Islami for inviting me here for this, to take part in this event. I do not know what I've done to deserve this honor, but thank you anyway. நண்பர்களே, நான் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கலந்து பேசுகின்றேன். I'll speak in a mix of Tamil and English. நாளை மறுநாள் ஒரு நாள் நானும் சுற்று சுமந்து என் மண்ணுக்கு வருவேன். அழுகா என் வேரில் இருந்து அழகாய் விரிச்சி தெழுதலுக்காய். அப்போதுகளில் உங்கள் தம்பியரும் தங்கையரும் தலைத்தொரு புதுயுகம் செய்து எம்மை என் செய்வாரோ, ஏற்பாரோ மறுப்பாரோ, ஏற்று மறுப்பாரோ. இது முல்லை முஸ்தஃபாண்ட ஒரு கவிதை. முல்லைத்தீவு, அதாவது முஸ்லிம் மக்கள் வடக்கு பிரதேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு திரும்ப வடக்கு பிரதேசத்துக்கு போகும் தருவாயில் அவர் எழுதிய ஒரு கவிதை. அதாவது, நாங்கள் ஒன்றாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கு நாங்கள் திரும்பி போகல. உங்களோட பிள்ளையால் உங்களோட தம்பி தங்கையர் என்னை ஏற்பார்கள் ஒன்று. இது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தென்பட்டது. ஏனென்றால், நாங்கள் கருத்து ரீதியாக இனங்களுக்கு இடையில் ஒருமைப்பாடு வேணும், ஒரு இணக்கம் வேணும், ஒரு கலந்துரையாடல் வேணும் என்று சொன்னாலும் லேண்ட், காணி, இடம், ஜாப்ஸுக்கு தமிழ் என்ன, தொழில் வாய்ப்புகள் என்றெல்லாம் வந்த பிறகு அது என்ன நடக்கும் என்று அதில் பிணக்குகள் உண்டாகின்றன. இந்த கவிதையின் இது ஒரு சிறு பகுதி. முஸ்தஃபாண்ட ஒரு கவிதையின் ஒரு அந்த இருத்தலின் அழைப்பு என்றது காணி, இடம், வீடு என்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கின்றது. அதில் ஒரு பகிர்தல் வேணும். நாங்கள் கருத்து ரீதியாக பகிரலாம், கலந்துரையாடலாம், ஆனால் எங்களோட இடத்தையும் நாங்கள் பகிர போகல அது என்ன செய்யும், அதுக்கு எப்படியான ஒரு என்ன சொல்கிறது, எப்படியான ஒரு கலந்துரையாடல் அதுக்கு எப்படி அமைய வேணும் என்று. I'm going to read a translation of the poem I read. This is by Mullah Mustafa. It's an extract about what he thinks will happen when he goes back to Mullattiyvu after the expulsion of the northern Muslims. And he says, okay, maybe we were all together, but what will your little brothers and sisters will do? One day, on a day after tomorrow, I too will return to my land with mine and my own and all around me, to give life to a lovely spreading tree, touching the skies, growing from the root, still breathing. I mean, I have left, we have left, our community has left, but our root is still breathing. Aluha, uyirode irukkude. On that day, and he's addressing the Tamil people there, right, in Mullattiyvu in the north. On that day, your brothers and sisters, little then, now grown, will have made a new place in a new time. Will they embrace us in a warm welcome or turn away? Or will they merely turn around without welcome, without word? என்னுடைய வேலை வடக்கு பிரதேசத்தில், am I clear? Am I echoing? No, okay, I'm clear. என்னுடைய வேலை வடக்கு பிரதேசத்தில் நான் ப்ரொஃபஸர் ஹஸ்புல்லாவோடையும் வேலை செய்தேன். ஜஸ்னா பீப்புள்ஸ் ஃபோரம் என்ற ஒரு அதில் தமிழ் முஸ்லீம் மக்களை ஒன்றிணைத்து
ஒரு ஜஃப்னா பீப்புள்ஸ் ஃபோரம் ஃபார் கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்று ஒரு அமைப்பை, அது ஒரு வெரி வாலண்டரி, அது ஒரு என்ஜிஓ இல்லை, ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன். ஈஸ்டர் பாம்பிங்குக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கு சில பிரச்சனைகள் நடந்த போது தான் இதை உண்டாக்க வேணும் என்று ஒரு கருத்து உருவாகி நாங்கள் ஒரு பெருசாக உண்டாக்கினோம். அதே நேரம் அது பிறகு தொடர்ந்து பொருளாதார பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், கலாச்சார கூறுகள், அதுகளை முன்வைத்து தமிழ் முஸ்லிம் உறவுகள், மற்றது சாதாரணமாக மக்களுக்கு இருக்கிற தேவைகளை பற்றி இந்த நிறுவனம் ஒரு அளவில் இயங்கி வருகின்றது. நான் பிரதிநில பல்கலைக்கழகத்தில் படிப்பிச்சாலும் நான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்றபடியாக எனக்கு அதில் ஒரு பங்கு இருக்கின்றது. அந்த நேரத்தில் I have only 5 minutes. நான் இந்த ஹலால் பிரச்சனையின் போது 2013 when the halal controversy broke out in 2013, I was looking for something to understand what this means beyond this ethnic hatred and the marginalization of Muslims in that whole discourse, as I thought. I don't know. So I remembered, அப்போ நான் அந்த ஹலால் பிரச்சனை, அந்த ஹலால் இல்லாமல் ஆக்க வேணும், நாங்களேன் ஹலால் சர்டிஃபிகேஷனுக்கு நாங்களேன் இதில் பங்கு போடுவான் என்று எங்களுடைய இந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் உண்டாகின போது எனக்கு ஐ ரிமெம்பர் ஒரு ஹலாலை பற்றி ஒரு கவிதை ஒன்று வாய்ச்சது எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு பழைய காலத்தில். இப்போ நான் ப்ரொஃபஸர் நூமான்ட்ட கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா இந்த ஹலாலை பற்றி ஒரு கவிதை யாரோ இல்லைன்னு எனக்கு யாருண்டு. அப்போ இந்த அவத்தான் பிறகு எனக்கு எடுத்து தந்தார் ஃபசில் காரி அப்பன்ற ஹலால் கவிதையை. அந்த ஹலால் கவிதை அப்போ அது வாய்ச்ச பிறகு நான் யோசிச்சேன், நாங்கள் ஹலாலை ஒரு உவமானமாக சமூகங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வை, ஒரு பகிர்தலை, ஒரு டிரான்சாக்ஷன் உண்டாக்குறதுக்கான ஒரு உவமானம் என்று நான் யோசித்தேன். அந்த கவிதையை பார்த்த பிறகு அந்த கவிதையில் ஹலால் ஒரு புரிந்துணர்வு, அதாவது அந்த கவிதையில் லேண்ட் யூஆர் ஷேரிங், ஹலால் இஸ் ஆல்சோ அபவுட் sharing land, something that is permitted, something that's given. Yes, you may. அந்த கவிதையை நான் எனக்கு தமிழில் எங்கேயோ வச்சுட்டேன், இங்கிலீஷில் தான் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இருக்குது. I will read that halal poem. And Fazil Karyappa wrote a poem called Halal in 1988. But when 2013, when the halal controversy broke out, I was looking for something to understand this. And then this poem, Professor Nouman only gave this poem to me, which I had forgotten all about, and he said this is written by Fazil Karyappa in 1988, nothing to do with the current issue. But that poem gave me a new meaning of what halal may be. That doesn't mean that's the only meaning of halal. Adala in the poem mattundan halal petti solludendilla. Ana it gives a meaning where we use halal as a giving and not as divisive. And I will read that poem. Sorry, manikkavam enakku and Tamil and kavithaiya naan indikku thedi paathu kidakkela. I will read my translation of that poem by Fazil Karyappa. Halal. The seasons come to a close and we are about to go. In this halfway resting place, you looked after us well. Thank you, Kaka. The watchtowers taken down and the sticks are in the cart. Your field lies by the spine of my own, and when you seeded, a few might have crossed the common line and scattered into my side too. They would have sprouted into so many
ears of pearly grain. Say halal and bless them. The cart's about to go. We take our leave. Assalamu alaikum. Thank you.